கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபிரேயர் அதிகாரம் 1 வசனம் 2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். எபிரேயர் 3:2 மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் வாழ்ந்தபோது அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். ஆகவே தான் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பரிசுத்தம் இல்லாமல், உண்மை இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. கர்த்தர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராய் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாக செய்தார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நம்மை குறித்து நாம் உண்மை உள்ளவர்கள் என்று கர்த்தர் சாட்சி சொல்ல முடியுமா? நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 25:23 கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனெனில் கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஆனால் பல வேளைகளில் நாம் பொய் பேசுகிறோம். சூழ்நிலைக்கேற்ப நம்முடைய வார்த்தைகள் மாறுகிறது. ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று பிறரை மாட்டிவிடுகின்றோம். நாம் தவறு செய்திருந்தாலும் நம்மை நியாயப்படுத்தும்படியாக பிறரை குற்றப்படுத்துகிறோம். உண்மை இல்லாதவர்களாய் வாழ்கின்றோம். சின்ன காரியங்களுக்கு கூட பொய் சொல்லி மனிதர்களை ஏமாற்றுகிறோம். அப்படிப்பட்ட குணத்தை விட்டு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோமானால் நாமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே பொய்யான வாழ்வை விட்டு நம்மை கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ ஒப்பு கொடுப்போம். உண்மையுள்ள மனுஷனையே கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அவர் விரும்புகிறபடி உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை காத்து கொள்வோம். கர்த்தர் நாம் உண்மையாய் வாழ நமக்கு உதவி செய்து அவர் சித்தத்தின்படி நம்மை நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம். நீர் போதித்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு கூட இருந்து நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.